சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு ரூ. 80,000 வரை சரிவு. குஷியில் மக்கள். கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2 வருஷத்துல மட்டும் தங்கத்துடைய விலை 7,000 இருந்து 14,000 வரைக்குமே உயர்ந்திருக்கு. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10 பவுனாச்சு போடணும். அதுக்கு இன்னையோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபாய்க்கு மேல ஆகும். தங்கத்தின் விலை எப்ப குறையும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. சவரனுக்கு 80,000 வரைக்குமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வெளியே இருக்கு. மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கம் விலை எளிய மக்களுக்கு எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உச்சத்திற்கு சென்று விட்டது. இந்த உச்சம் இதோடு நிற்காது. வரும் காலங்களில் 2 மடங்கு விலை உயர்ந்தாலும் வியப்பில்லை என்று கணிப்புகள் வெளியாகி பலரையும் கதிகலங்க வைத்தது. தங்கம் விலை உயர காரணம் என்ன? உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை, உலகம் முழுவதும் உள்ள அரசுகள் தங்கத்தை வாங்கி குவிப்பது உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை தாறுமாறாக உயர்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜெட் வேகத்தில் அதிகரித்த தங்கம் விலை கடந்த ஜனவரி 29ஆம் தேதி 1 கிராம் 16,800 ரூபாய், ஒரு சவரன் 1,34,400 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது. ஆனால் ஜனவரி 30ஆம் தேதி 10% மேல் அதிரடியாக குறைந்த தங்கம் விலை அதன் பின்னர் 15 நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த சூழலில் தங்கம் வாங்க நினைப்பவர்களின் வயிற்றில் பாலை வார்ப்பது போல தகவல் ஒன்று வெளியாயிருக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு 80,000 ரூபாய் கீழ் குறையும் என்பதுதான் அந்த நற்செய்தி. தங்கம் விலை இந்த அளவிற்கு உயர்ந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்த ரஷ்யா தான் தற்போது விலை குறைவதற்கும் காரணமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர். கடந்த 6 மாதங்களாக தங்கம் விலை உயர காரணமாக இருந்த சூழல் தற்போது மாறியிருப்பதால் அதிரடியாக விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவுடனான மோதல் போக்கல் சர்வதேச வர்த்தகத்தில் மிக குறைந்த அளவிலேயே டாலரை ரஷ்யா பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது மீண்டும் முழு வீச்சில் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிட்டதாக தகவல் கசிந்துள்ளன. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுப்பது உள்பட பல முனைகளில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க அமெரிக்கா முயற்சி மேற்கொள்ளும் நிலையில் ரஷ்யா இந்த முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. டாலரின் தேவைக்காக இருப்பில் உள்ள தங்கத்தை ரஷ்யா விற்பனை செய்யும் என்பதால் உலக அளவில் தங்கம் விலை பெருமளவு சரியும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்க ரஷ்யா வர்த்தக ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வந்ததால் தங்கம் விலை மேலும் சரிய வாய்ப்புள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பான செய்திகள் வெளியான போது ரஷ்ய அரசு தரப்பில் இதுவரை மறுப்பு தெரிவிக்கப்படாததும் இந்த கணிப்புகள் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்க செய்துள்ளது. அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தினால் அதன் நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் பிரிக்ஸ் நாடுகள் அதை பின்தொடர வாய்ப்புள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பால் அதிருப்தி அடைந்த டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்த சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும் தங்கம் வாங்குவதை குறைக்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களில் உலக தங்க வர்த்தகத்தில் 50% தங்கத்தை பிரிக்ஸ் நாடுகள் வாங்கிய நிலையில் இந்த நாடுகள் தங்கம் வாங்குவதை குறைத்தால் விலை தானாக குறையும் என்பது திண்ணம். இதனால் இந்தியாவில் தங்கம் விலை சவரனுக்கு 70,000 முதல் 80,000 ரூபாய் என்ற அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக பிரபல பொருளாதார ஆய்வு நிறுவனமாக ப்ளூம்பெர்க் கணித்துள்ளது. எனினும் இந்த சரிவு ஒரே நேரத்தில் நிகழாது எனவும் படிப்படியாக குறைந்து 2027ஆம் ஆண்டு இறுதியில் ஒரு சவரன் தங்கம் விலை 80,000 ரூபாய் என்ற அளவில் நிலை பெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற தங்க விலை சம்பந்தமான தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.